வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம அந்த பேபி பலாக்காவை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம தமிழில் பலா முசுன்னு சொல்லுவோம். பலாப்பழத்துலேயே குட்டி சைஸில் இருக்கும். அதில் நம்ம காய் பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கிரேவி பிரியாணிலாம் கூட பண்ணி சாப்பிட்லாம். ஆஃப் லேட்டாக இது ஒரு எக்ஸலண்ட்டான மீட் சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. இந்த கிரேவிக்கு முதல்ல இந்த பலாக்காவை நம்ம க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பலாக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பச்சை தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிறத க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. கட் பண்ண பீசஸை உப்பு தண்ணியில் சோக் பண்ணி வைக்கணும், இல்லைனா கலர் மாறிடும். சாப் பண்ண பலாக்காயை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை நல்லா கட்டி உருண்டைகள் இல்லாதபடி க்ரீமியாக அடித்து வச்சுக்கணும். அடித்த தயிரில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கருப்பு உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் நார்மல் உப்பு சேர்க்கல, இந்த ரெசிபிக்கு கருப்பு உப்பு தான் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய கீரையை நல்லா கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், இல்லைனா இஞ்சி பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தயிரோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பலா பீசஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக சேர்த்த அந்த தயிர்லாம் ரொம்ப நீர்த்து மோர் மாதிரி ஆகிடும். நான் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன பலாக்கா இல்லைனா 2 கப் அளவுக்கு சாப்டு பலாக்கா எடுத்திருக்கேன். நீங்கள் வெளியில் ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டால் ஊறி போயிடும். இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஊறும். உப்பு புளிப்பெல்லாம் நல்லா இந்த பலா பீசஸ்குள்ளே இறங்கி இருக்கும். மேரினேட் ஆன பலாக்காவை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பலா பீசஸை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். கூட இருக்கிற அந்த லிக்விடையும் சேர்த்துருங்க. அப்படியே நீங்கள் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் இழுத்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இதை சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். லைட் கலரில் இருக்கிற இந்த காய் நல்லா இந்த தண்ணி லிக்விட் தயிரெல்லாம் இழுத்துட்டு நல்லா டார்க் கலராக மாறி பொறன்னு ஆகிடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெந்திருக்காது, கவலைப்படாதீங்க. நம்ம எப்படி ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். அந்த மேரினேட்டிங் ஃப்ளேவர்ஸை பைண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஓரமாக வச்சுடுங்க. அடுத்ததான் நம்ம கிரேவியோட பேஸ் ரெடி பண்ண போகிறோம். கிரேவி பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி முக்கு, 7லேருந்து 8 லவங்கம், ஒரு ஸ்டிக் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மசாலா ஃப்ளேவர் கமகமன் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூடவே நான் 2 பச்சை மிளகாயும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, குக் ஆனால் போதும். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, நம்ம காயில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோன்னே எப்போவுமே உங்களுக்கு பேஸில் ஒட்டுற மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்தது நம்ம தக்காளி சேர்க்கும் போது அதை ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கொதித்து சுண்டி திக்காய் கலர் மாறட்டும். அந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா பைண்டிங்கும் கிடைக்கும், ப்ளஸ் கிரேவியும் கொஞ்சம் நிறைய வர மாதிரி இருக்கும். கடலை மாவை இந்த தக்காளி விழுதோடு குக் பண்ணும்போது அதோட பச்சை வாசனையும் சீக்கிரம் போயிடும். ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காகும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். கட்டி உருண்டைகள் இருந்தால் அப்பப்போ உடச்சி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த கிரேவி காய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பலாக்காயை சேர்த்துக்கோங்க. அந்த ரோஸ்டட் பலாக்காய்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி கிரேவியை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பலாக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியெல்லாம் குக் ஆகாது. நம்ம டைரக்ட் ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். பெட்டர் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சு குக் பண்ணுறது தான். ஒரு 8-10 விசில் விட்டால் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 2 கப் தண்ணி அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும். நான் கறிக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு கேப்சிகம்மை நல்லா டைஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன்.
குக்கரை மூடி விசில் விடுறதுக்கு முன்னாடி நல்லா கொதி வரட்டும். கேப்சிகம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கேப்சிகமோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்த உடனே குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 8-10 விசில் விட்டுருங்க. அவ்வளோ விசில் உங்களுக்கு இது சாஃப்டாக குக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நார்மலாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அதை நல்லா திக்கன் பண்ணுறதுக்காக நம்ம திருப்பி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பலாக்கா நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள், இல்லைனா திருப்பி இன்னும் 2-3 விசில் விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பு ஆனில் இருக்கும் போதே பால் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்க சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட கத்தல் கிரேவி ரெடி. இந்த கிரேவியை நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, நான் கூட, தோசை கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை மீட்டோட க்ளோஸ் வெஜிடேரியன் சப்ஸ்டியூட்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.